சந்தோஷ், சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய பாஜக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்ற தீர்மானங்கள் பற்றிய விரிவான விவரங்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தமிழக பாஜக செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக மாவட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் அணிப்பிரிவு தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் தான் இந்த கூட்டம் என்பது அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த செயற்குழு கூட்டத்தில் பாஜகவினுடைய நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் என்பதும் தொடர்ச்சியாக இருக்கிறது. 7 தீர்மானங்களில் முக்கியமானதாக முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களினுடைய அந்த அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும், அதே போல கள்ளச்சாராய மரணங்களை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் மற்றும் நதிநீர் உரிமை கோரிய அந்த தீர்மானம் மற்றும் ஊழியர்களுக்கான அந்த தொடர்ந்து போராடி வருவதை கண்டித்தும் அதற்கான தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாஜக ஆரம்ப கட்டத்திலிருந்தே எடுத்துரைத்து வரக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை காவல்துறையினுடைய பாரபட்சம் உள்ளிட்ட தீர்மானங்கள் என்பதும் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சந்துரு அவர்களினுடைய அந்த அறிக்கையை இதற்கு முன்பாகவே பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து நிராகரித்து வருவதும் அதற்கான எதிர்ப்புகள் என்பது தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கை என்பதும் தெரிவித்திருக்கின்றனர். பாஜக கூட்டத்திற்கு பிறகாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இலங்கை செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்று வரும் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் குறித்தும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.